ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம எல்லாருக்குமே ஆல் டைம் ஃபேவரட்டான பிரியாணியை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்பவே டேஸ்டியாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் செய்ய போகிறது ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ 1 kg பிரியாணி செய்கிறதுக்கு 250 ml சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். அது கூட தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். 4 பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2-3 பிரியாணி இலை, 1 ஜாதிக்காய், 2-3 குருமிளகு. அது கூட 5 பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் 6 பச்சை மிளகா, 100 இஞ்சி, 100 பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம். போட்டு இதையும் நல்லா வணக்கிக்கலாம். இதோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போனதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். 1 kg ரைஸ்க்கு 1 kg சிக்கன் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கனில் இந்த மசாலா பிடிக்கிட்டு ஒரு 2 minutes க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட உங்கள் வீட்டில் என்ன பிரியாணி மசாலா இருக்கோ அந்த பிரியாணி மசாலாவை ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா ஆட் பண்ணி செய்யும்போது அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையும் இது கூட போட்டுக்கலாம். வாவ், நல்ல கமகமன் வாசனை வருது. சூப்பராக இருக்குது இந்த ஃப்ளேவர். இப்போ நான் பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 minutes முன்னாடி ஊற வச்சது. இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வடிக்க தான் போகிறோம். அதனால நிறைய தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 2 பிரியாணி இலையும் 2-3 குருமிளகும் போட்டு நல்லா வேக வச்சு வடித்து எடுத்துக்கலாம். ஓகே, முக்கால் வேவாக வடித்தா போதும். ரொம்ப ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை. இல்லைனா நம்ம சாப்பாடு தம் போடும்போது சாப்பாடு குழஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி முக்கால் வேவில் வடித்து வச்சுக்கலாம். நம்ம சிக்கன் பாதி வெந்திருக்கு. இப்போது இதில் வந்து ஒரு 6 தக்காளி நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். அரைச்சி இதோட பேஸ்ட்டு இதில் ஊற்றிக்கலாம். நம்ம நார்மலாக பிரியாணிக்கு வந்து தக்காளி கட் பண்ணி தான் போடுவோம். ஆனால் இந்த பிரியாணிக்கு தக்காளி இப்படி அரைச்சி போட்டால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்கள்லாம் தக்காளி எடுத்து வைக்காமல் அதோட ஜூஸோடு அப்படியே சாப்பிட்ருவாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது இது. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளியோட அந்த பச்சை ஸ்மெல்லாம் கம்ப்ளீட்டாக போகட்டும். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு வேண்டி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தண்ணி கொஞ்சம் வத்துட்டோம். அதுக்குள்ளே நம்ம சிக்கன் வெந்துடும். ஒரு 5 to 10 minutes குக் பண்ணாலே பாருங்கள், கிரேவி வந்து நல்லா திக்காயிடுச்சு. சிக்கன்லாம் சூப்பராக பஞ்ச் மாதிரி வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம பிரியாணி தம் போட்டுக்கலாம். இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய பிரியாணி சட்டி எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் நெய் போட்டு ரைஸ் வந்து ஒரு half ரைஸ் இதில் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்ச கிரேவியை ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இப்படி ஃபுல்லாக எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே பாக்கி ரைஸ், ஓகே, அந்த ஃபஸ்ட்டு எடுத்த ரைஸில் ஹாஃப் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். பாக்கி ஹாஃபை இப்போ போட்டு மேலே வந்து ஃபுட் கலர் கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சம் ஆனியன் இந்த மாதிரி கோல்டன் கலராக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் கேஷ்யூ நட்டும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இந்த ஆனியன் போட்டு கொஞ்சம் மல்லி இலை, அந்த கேஷ்யூ நட் ஃப்ரை பண்ணது போட்டு கொஞ்சம் கீ போட்டுக்கலாம். எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கொஞ்சம் கீயும் போட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 minutes தம்மில் விட்டுட்டு எடுத்தோம்னா வாவ், சூப்பரான பிரியாணி வீட்டிலே ரெடி. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாம் என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.